ஸோ நேற்றே நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் கவனிச்சிருப்பாங்க. அதாவது கரெக்டாக 6:30க்கு ஒரு 5 சேனல்ஸ், அந்த 5 இது மாதிரி கருத்துக்களை கேட்ட நிறுவனங்கள், ஒரு 5 நிறுவனங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான். அந்த 5 பேருமே வந்து தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 2 சேனல் வந்து ஒரு 2 கருத்து கணிப்பு நிறுவனம். அந்த 2 நிறுவனம் வந்து ஒத்தையில பழனிசாமி தான் வந்து சிஎம் ஆவார் அப்படின்னா அது ஒரு கருத்து கணிப்பு. இது அப்படியே தொடருது. ஆனால் இந்த 1 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா யாரும் ஒருத்தரும் விஜய்ங்கிறவர் ஒரு இடத்துல வருவார், 4 இடத்துல வருவார், 8 இடத்துல வருவார், 10லேருந்து 15க்குள்ள வருவார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த 1.5 மணி நேரமாக. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் ஒரு 2 நிறுவனம் வருது. அந்த 2 நிறுவனம் என்ன சொல்லுது, அவர் தான் முதலமைச்சர். இப்போ இது எவ்வளோ பெரிய காமெடின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இது என்ன கருத்து கணிப்பு? அவங்களுடைய விருப்பங்களை மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. இது எல்லாமே எத்தனை நாள்? இன்னும் 2-3 நாள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்குமே தெரிய போகும். அப்போது நான் சொல்கிறேன், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிய காரணத்தினாலும் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை செய்ததாலும் எவ்வளவு நீங்கள் எவ்வளோ கேம் விளையாண்டாலும் எல்லாத்தையும் மீறி தளபதியினுடைய ஆட்சி மீண்டும் துவங்கும் தமிழ்நாட்டில்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாது.